Hi students, good morning to all. நம்ம பார்த்தீங்கன்னா 12th பயாலஜி பாட்னி அண்ட் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டம் சேலஞ்ச் சொல்லிட்டு டெய்லியும் ஒரு 3லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு டெய்லியுமே அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பயோ பாட்னி அண்ட் பியூ சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸு சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நோட் பண்ண வச்சுங்க. இந்த கொஷின் இது வரைக்கும் கேட்கல, இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ தொல்லுயிர் எச்ச மரபணுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்னியில் இந்த கொஷினை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம், இல்லைனா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே இந்த கொஷின் வந்து இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா முழுமையற்ற பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்கலாம், அல்லது இதுக்கான கம்பேரிசன் இது எல்லாமே கேட்கலாம். சரிங்களா? அதனால் இந்த 2 கொஷின் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படித்து வச்சுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லி போட்டு முழுமையான பிணைப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையற்ற பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிணைப்பு குறுக்கேற்றம், இதுக்கான டிஃப்ரென்ஸ் இது வந்து படிச்சிருங்க. லிங்கேஜ் அண்டு கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சின்டனிக் ஜீன்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சின்டனிக் மரபணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு இன்டீரியர் கொஷின் தான். ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஷினில் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஒரே குரோமோசோமில் காணப்படும் 2 குறிப்பிட்ட தொகைகள் அமைந்திருந்தால் அதுக்கு பேர் பிணைப்புறாத மரபணுக்கள் அல்லது சின்டனிக் மரபணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சின்டனி. ஸோ இந்த வார்த்தையை வச்சும் கேட்கலாம், அல்லது சின்டனிக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதே தான். ஸோ இங்கே இருக்கும். சாரி, இங்கே இருக்கு பாருங்க, அன்லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் சின்டனிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சின்டனி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி. ஸோ சுவாலஜியில் இந்த கொஷின் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல, அதனால் இந்த கொஷின் நோட் பண்ணி வச்சிங்க. உரைநிலை குளிரூட்டம் அப்படி இல்லைனா இங்கிலீஷில் இது பேர் கிரியோ ப்ரிசர்வேஷன் அல்லது ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம், ஆனால் சுவாலஜியில் படிச்சிருக்க மாட்டோம். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான கருக்கள் உருவானால் உபரி கருக்கள் பார்த்தீங்கன்னா உரைநிலை குளிரூட்டும் முறை மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ அதனால் இந்த உபரி கருக்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து என்ன நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ உறைந்த கருவை மாற்றி பொருத்தி, அதாவது எஃப்இடி அப்படின்னு சொல்லாங்க, கருத்தரிப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். இதனால் மீண்டும் அண்டகத்தை தூண்டி அண்ட செல்களை எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கே வருங்க, கிரியோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எஃப்இடி அப்படின்னா என்னன்ட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். சரிங்களா? ஃப்ரீசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நாளைக்கு நியூவாக இருக்கக்கூடிய அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.